ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல உங்க அம்மா அப்பா உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாங்க? உங்களை எப்படி வளர்த்தாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களா, இல்ல ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்தாங்களா, இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுலையா? அண்ட் நவ் ஆன்சர் திஸ் கொஸ்டின். சின்ன வயசுல உங்க அம்மா அப்பாவோட பேரண்டிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சோ அது உங்களோட அடல்ட் லைஃபை பாதிக்குமா? இந்த வீடியோல நம்ம 5 டிஃபரெண்ட் பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அண்ட் அதோட எஃபெக்ட் உங்க அடல்ட் லைஃப்ல எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். உங்க பேரண்ட்ஸ் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட பேரண்டிங் ஸ்டைலுக்கு பேரு அத்தாரிட்டேரியன் பேரண்டிங். இதுவே அவங்க உங்களுக்கு நோ சொல்லாமே வளர்த்துட்டாங்க, உங்க விருப்பப்படி தான் எல்லாத்தையும் செஞ்சாங்க அண்ட் ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்தாங்கன்னா அவங்களோட பேரண்டிங் ஸ்டைலுக்கு பேரு பெர்மிசிவ் பேரண்டிங். மூணாவது பேரண்டிங் ஸ்டைலுக்கு பேரு அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். இதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அத்தாரிட்டேரியனுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. இந்த பேரண்டிங் ஸ்டைல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு ஒரு லிமிட் செட் பண்ணுவாங்க. அந்த லிமிட்டுக்குள்ள தான் அந்த குழந்தைய வந்து இண்டிபெண்டா இருக்க விடுவாங்க. அந்த லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த லிமிட்டை தாண்டி நீ போக கூடாது, இதுதான் ரூல், இதுக்குள்ள நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. நாலாவது பேரண்டிங் ஸ்டைலுக்கு பேரு அன்இன்வால்வ் பேரண்டிங். அந்த குழந்தையோட லைஃப்ல அந்த பேரண்ட்ஸோட ரோல் வந்து சுத்தமா இருக்கவே இருக்காது, கண்டுக்கவே மாட்டாங்க. டைம், அட்டென்ஷன், லவ், கேர், அஃபெக்ஷன் இதெல்லாம் சுத்தமா தராம அந்த குழந்தைய அப்படியே விட்டுருவாங்க. அண்ட் லாஸ்ட் பேரண்டிங் ஸ்டைல், அஞ்சாவது பேரண்டிங் ஸ்டைலுக்கு பேரு ஓவர் இன்வால்வ் பேரண்டிங். இது வந்து அன்இன்வால்வ் பேரண்டிங்க்கு அப்படியே ஆப்போசிட். இந்த மாதிரி இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்தெந்த விஷயத்துல ஃப்ரீடம் தரணும், எந்தெந்த விஷயத்துல தரக்கூடாதுன்னு சுத்தமா தெரியாது. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லா விஷயத்திலயும் அப்படியே மூக்க நுழைச்சிட்டு அந்த குழந்தைய வந்து சஃபகேட் பண்ணுவாங்க. இந்த அஞ்சாவது பேரண்டிங் ஸ்டைலை தவிர மீதி 4 இருக்குல்ல, இதை வந்து ஒரு ரேஞ்சில் நம்ம பிரிக்கலாம். ஒரு டைமென்ஷன், ஒரு ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருப்பாங்க, இல்லை சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுருவாங்க. இந்த டைமென்ஷனை நம்ம எக்ஸ் ஆக்சஸ்ல போட்டுக்கலாம். இன்னொரு டைமென்ஷன், இன்னொரு ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப கோல்டா, அன்ரெஸ்பான்சிவா லவ், கேர், அஃபெக்ஷன் இதெல்லாம் காட்டாமல் இருப்பாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா லவ், கேர், அஃபெக்ஷனை வந்து கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்காங்க, அதே சமயம் லவ், அஃபெக்ஷன்லாம் காட்ட மாட்டாங்கன்னா அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸாக கன்சிடர் பண்ணலாம். அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறவங்க பெர்மிசிவ் பேரண்ட்ஸ். இவங்க வந்து சுத்தமா கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க, ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க, ரொம்ப லவ் அஃபெக்ஷன்லாம் காட்டுவாங்க. மூணாவது கேட்டகரி அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் வந்து கண்ட்ரோலிங்காகவும் இருப்பாங்க, அதே சமயம் லவ் அஃபெக்ஷனும் காட்டுவாங்க. பட் நாலாவது கேட்டகரி லவ்வையும் காட்ட மாட்டாங்க, அஃபெக்ஷனும் காட்ட மாட்டாங்க, கண்ட்ரோலும் பண்ண மாட்டாங்க. அஞ்சாவது கேட்டகரி ஓவர் இன்வால்வ் பேரண்ட்ஸை பத்தி வில் டிஸ்கஸ் a bit later. இப்போதான் இந்த வீடியோவோட மெயினான விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். உங்களோட அம்மா அப்பாவோட பேரண்டிங் ஸ்டைல் வந்து உங்களோட அடல்ட் லைஃபை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் உங்க பேரண்ட்ஸ் வந்து அத்தாரிட்டேரியனா இருந்தாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க, ஆனால் லவ் அஃபெக்ஷன்லாம் காட்டாம இருந்தாங்கன்னா, அவங்க என்ன பிலீவ் பண்ணிட்டு இருப்பாங்க, ரூல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வந்து இப்படி ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் நீங்க டிசிப்ளின்டா இருப்பீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. பட் என்னதான் உங்க மேல அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அன்பு இருந்தாலும் அதை ஒண்ணு வெளிக்காட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இல்ல வெளிக்காட்டுறது சரி இல்லைன்னு நினைப்பாங்க. உங்களை இந்த சொசைட்டிக்குள்ள ஃபிட் பண்றதுக்கும் ஒரு வெல் பிஹேவ் பர்சனா மாத்துறதுக்கும் அவங்க இப்படி நடந்துப்பாங்க. நீங்க இப்ப சோகமா இருக்கீங்க, அழுவுறீங்க, இல்ல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் வந்து அவங்க வேலிடேட் பண்ணாம அந்த எமோஷன்ஸ்க்காக உங்களை பனிஷ் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதுக்கு எதிராக நீங்க ஒரு வேலிடான ஆர்குமெண்ட், ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டை வச்சீங்கன்னா கூட அதுக்கும் உங்களை பனிஷ் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட எமோஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ண நல்லா கத்துப்பீங்க. எமோஷன்ஸ் எல்லாத்தையும் டினை பண்ணிட்டு அதை எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் நீங்க ஒழுங்கா பார்த்துட்டீங்கன்னா உங்க டே ஒழுங்கா போகும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிப்பீங்க. உங்க பேரண்ட்ஸோட அப்ரூவல்காகவும் அவங்கள வந்து அப்செட் ஆக்காம ப்ளீஸ் பண்ணுங்கிறதுக்காக மட்டுமே நீங்க நிறைய வேலையை பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து உங்களை ஒரு டிசிப்ளின்டான பர்சனா மாத்தணும்னு சொல்லிட்டு தான் என்ன இருந்திருக்கும். பட் அதுக்கு பதிலா உங்களை வெறும் ஒபீடியண்டா மட்டும் தான் மாத்திருப்பாங்க. உங்களோட டிசிஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்களே எடுத்து பழக்கிட்டதுனால நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு ப்ராப்பரா டிசிஷன் மேக்கிங் வராது. சோ நீங்க ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்க பேரண்ட்ஸ் ஆசைப்பட்ட மாதிரி, இந்த சொசைட்டி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ற மாதிரி ஒரு இலூஷன் கிரியேட் ஆகும். பட் ஆக்சுவலா உள்ளுக்குள்ள நீங்க வந்து எம்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, இது வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்தோமா. இப்போ உங்க பேரண்ட்ஸ் வந்து பெர்மிசிவ் பேரண்ட்ஸா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு அதிகமான செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க அண்ட் உங்க ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றிருப்பாங்க. ஒரு விஷயம் கேட்டு உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தான் உங்க பேரண்ட்ஸ் மேல ஃபுல் கண்ட்ரோல் இருந்திருக்கே தவிர அவங்களுக்கு உங்க மேல கண்ட்ரோல் வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. நீங்க நிறைய வாட்டி ரோட்ல பார்த்திருப்பீங்க, குழந்தைங்க வந்து நடக்க முடியாது என்ன தூக்குன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன உடனே பேரண்ட்ஸ் வந்து தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே குழந்தைங்க எப்பெல்லாம் ஐஸ்கிரீம் வேணும் நடம் பிடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தந்துருவாங்க. சேம் வே மாடர்ன் கான்டெக்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா
ஃபோன் வேணும், டேப் வேணும், இல்லை வீடியோ கேம் விளையாடணும்னா இந்த அப்பா விளையாடுன்னு சொல்லிட்டு ஆசையாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் பெருசானதுக்கப்புறம் உங்களுக்கு சுத்தமாக பவுண்டரிஸே இருக்காது. உங்களோட எமோஷன்ஸ் போகிற போக்கில், ஃபீலிங்ஸ் போகிற போக்கில் மற்றவங்களுக்கு சுத்தமாக கன்சிடரேஷனே கொடுக்காம நீங்கள் நடந்துட்டு இருப்பீங்க. உங்களோட எமோஷன்ஸை உங்களுக்கு ரெகுலேட் பண்ணிக்க சுத்தமாக தெரியாது. அண்ட் மற்றவங்க கூட ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு சுத்தமாக தெரியாது. நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு சிம்பிளான கேமில் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா கூட நீங்கள் ஓவர் ஆக்ஷன் கொடுப்பீங்க. யூ வில் த்ரோ tantrums. மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சுத்தமாக தெரியாது. உங்களோட லிமிட் எங்க, மற்றவங்களோட ஸ்பேஸ் எதுன்னு சுத்தமாக கன்சிடரேஷனே இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம அத்தாரிட்டேரியன் பார்த்தோம், பெர்மிசிவ் பார்த்தோம். சப்போஸ் நீங்கள் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங் ஸ்டைலில் வளர்ந்துருந்தீங்கன்னா உங்களோட அடல்ட் லைஃப் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸாக இருந்திருந்தாங்கன்னா உங்கள் நீட்ஸ் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஃப்ரீடம் வந்து ரொம்ப முக்கியம் நினச்சிருப்பாங்க. பட் எல்லாமே ஒரு சர்டன் லிமிட்டுக்குள்ள தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியெல்லாம் விளையாண்டுருப்பீங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக அலோவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம்குள்ளே நீ வீட்டுக்கு வந்துடணும், இந்த டைம்குள்ளே வந்து நீ சாப்பிட்றணும், இல்லை படிக்கணும்னு சொல்லிட்டு ரூல் செட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஐஸ்கிரீம் கேட்டாலும் அது வாங்கி தந்திருப்பாங்க. பட் அது வீக் டேஸில் இல்லாமல் வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் அலவுடுன்னு சொல்லி செட் பண்ணியிருப்பாங்க. டிவி பார்க்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே 1 மணி நேரம் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கும் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் கருத்து வேறுபாடு இருந்தால் கூட உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவை அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க டிசிஷனை சொல்லுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லெவல் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் வந்து டெவலப் ஆகும். அண்ட் நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி சில விஷயம் வந்து கஷ்டமாக இருக்க தான் செய்யும். பட் அதை கோ த்ரூ பண்ணுறதுக்கு எனக்கு என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருக்குது, என்னால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ணிடுவீங்க. வெளியே போய் நீங்கள் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் சொன்னால் கூட ஒரு அப்ராப்ரியேட் வேல வந்து நீங்கள் சொல்லுவீங்க. யாரையும் ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் சொல்லுவீங்க. உங்களோட எமோஷன்ஸ் கூட நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க. அது அவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டை உங்களுக்கு காஸ் பண்ணாது. அண்ட் சப்போஸ் நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ரூல்ஸ்க்கு பின்னாடி ஒரு சென்சிபிலிட்டி இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஓகே, அத்தாரிட்டேட்டிவ் பார்த்தாச்சு. இப்போ 4th கேட்டகரி ஆஃப் பேரண்டிங் இஸ் அன்இன்வால்வ் பேரண்டிங். சப்போஸ் உங்கள் பேரண்ட்ஸோட பேரண்டிங் ஸ்டைல் இதுவாக இருந்துச்சுன்னா அவங்க உங்களை சுத்தமாக கண்டுக்காமல் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுற வேலிடேஷன், லவ், அஃபெக்ஷன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்பாதிப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். பட் உங்களோட எமோஷனல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி உங்க பேரண்ட்ஸ் பிஹேவ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்க பண்ற நல்ல விஷயம், கெட்ட விஷயம் இது எதுக்குமே உங்களுக்கு ஃபீட்பேக்கே கிடைச்சிருக்காது. இந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட்ல நீங்க வளரும் போது, இந்த மாதிரி உங்க பேரண்ட்ஸ் வந்து பிஹேவ் பண்ணும் போது உங்க மைண்ட் செட் வந்து எப்படி மாறும்னு பாத்தீங்கன்னா, நான் எது பண்ணாலும் யாருக்கும் கவலை கிடையாது, யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு நீங்க மாறி இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து உங்க மேலேயும் சரி மற்றவங்க மேலேயும் சரி நம்பிக்கையே வராது. வளர்ந்ததுக்கு அப்புறமும் கூட உங்களால ப்ராப்பர் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணவே முடியாது. உங்களுக்கு உங்க மேலேயே ஒரு மோசமான இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிரும், ஒரு இன்செக்யூர் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அண்ட் யூ வில் திங்க் தட் யூ ஆர் அன்வர்த்தி ஆஃப் லவ். அப்படி லவ்வை ஃபீல் பண்ணுறதுக்கு நான் வர்த்தியா இல்லைன்னா நான் எந்த எமோஷன்ஸையும் ஃபீல் பண்ண தேவையில்லையேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இப்போ உங்கள் பேரண்ட்ஸோட பேரண்டிங் ஸ்டைல் சப்போஸ் ஓவர் இன்வால்வ் பேரண்டிங் ஸ்டைலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, பேரண்ட்ஸோட ப்ரெசன்ஸ் வந்து அந்த குழந்தைங்களோட டெய்லி லைஃப்பில் முக்கியம் தான். அதுக்குன்னு கொஞ்சம் கூட பவுண்டரிஸே இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் உள்ளே வந்துட்டு அந்த குழந்தைய வந்து தனிச்சையாக செயல்பட விடாமல் எல்லாத்துலேயும் உள்ளே வந்துட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகுது? அந்த குழந்தை ரொம்ப சஃபகேட்டடாக ஃபீல் பண்ணும். இந்த குழந்தை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண நினைக்குது, ஆசைப்படுது, இல்ல ஒரு காம்படிஷன்ல வந்து கலந்துக்குதுன்னா நடுவுல இருக்கிற ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாத்தையும் வந்து பேரண்ட்ஸே உள்ள பூந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் மைக்ரோ மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தையோட ஹோம் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்தையும் இவங்களே செஞ்சிருவாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டெவலப் ஆகவே ஆகாது. எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட தான் ஓடி வருவாங்க. அண்ட் அந்த பேரண்ட்ஸ் கூட இந்த விஷயத்தை தான் ரொம்ப பெருமையா விரும்புவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் ஒரு ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் தேவைப்படுது அண்ட் ரொம்ப அதிகமான ஸ்டாமினா தேவைப்படுதுன்னா அவங்க சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஐயோ இவ்வளோ பண்ணுமா, அவ்வளோ பண்ணுமா, இந்த விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போடணுமா, எனக்கு இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 5 பேரண்டிங் ஸ்டைல்ஸை பார்த்தோம் அண்ட் உங்களோட அடல்ட் லைஃபை எப்படி அது பாதிக்குதுன்னு பார்த்தோம். ப்ளீஸ் ரிமெம்பர், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எப்படி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணாங்களோ, எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்களோ அதை எப்பயுமே ஒரே ஸ்டைலுக்குள்ள ஸ்ட்ரிக்டாக ஃபிட் பண்ண முடியாது. அது மோஸ்ட்லி டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸில், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும். பட் பெரும்பாலும் என்ன இருந்துச்சுங்கிறது உங்கள் லைஃப்பை வந்து இப்படி பாதிக்குங்கிறது தான் தியரி. டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைல்ஸை பற்றி எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறமா இதை வந்து தியரைஸ் பண்ணவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். இவங்க பேர் டயானா பாம்ரெண்ட். நல்ல பேரண்டிங்க்கு இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அண்ட் அதே மாதிரி ஒரு சர்டன் டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸும் இருக்கணும். நீங்கள் நிறையா இந்த மாண்டெசரி ஸ்கூல்ஸை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சின்ன குழந்தைகளுக்கான ஒரு லேர்னிங் மெத்தட்.
இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவங்களோட பேரு மரியா மாண்டசரி. இவங்க எஜுகேஷன்லயும் அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட்லயும் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையால ஒரு டாஸ்க்கை வந்து செய்ய முடியுது அப்படின்னா அண்ட் அவங்களுக்கு செய்ய முடியும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து அதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணவே கூடாது. லிசன், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்களால அந்த டைம் என்ன முடிஞ்சதோ அந்த டைமில் அவங்களோட நாலேஜ் லெவல் என்னவா இருந்துச்சோ அண்ட் அவங்களோட லைஃப்பில் அவங்க என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாங்களோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிட்டு அவங்களோட பெஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அப்போ உங்ககிட்ட ஒழுங்காக பிஹேவ் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அதை பற்றி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி கண்டம் பண்ணுறது சரியான விஷயம் கிடையாது. தே மைட் ஹவ் பின் குட் பேரண்ட்ஸ் ஆர் ஈவன் பேட் பேரண்ட்ஸ். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இன்னைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து இருக்குது, அதை வந்து டினை பண்ணவே முடியாது. பட் அதை வந்து ஒரு கைட்லைனாக எடுத்துக்கிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ் என்ன, உங்களுக்கு எது நல்லா வரும் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனை வந்து நீங்களே புரிஞ்சுக்கலாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சப்போஸ் நீங்கள் இப்போ பேரண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஆர் இஃப் யூ சூஸ் டு ஹேவ் கிட்ஸ் இன் த ஃபியூச்சரில் வந்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் பண்ண மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் அண்ட் உங்களோட நாலேஜ் லெவலை பொறுத்து அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு யூ கேன் பி பெட்டர் பேரண்ட்ஸ் டு யுவர் கிட்ஸ். ஆல்ரைட், we've come to the end of this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் பேரண்டிங் ஸ்டைல்ஸை பற்றியே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் சைக்காலஜியை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பேட் பிஹேவியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until next time, bye.